பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு என்னுடைய டாபிக் பாருங்க, தேடுங்கள் கிடைக்கும். உங்ககிட்ட என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நமக்குள்ள இருக்கிற தாளந்துகள், கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார் அதை கண்டுபிடிச்சு நம்ம செய்யும் பொழுது, அதை வச்சு ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் கைகளின் பிரயாசங்கள்ல நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். நான் சொல்றதுனால அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்க செய்யும் பொழுது அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். பாருங்க, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். இது ரொம்ப ஒரு முக்கியமான அதிகாரம். அநேக அற்புதங்கள் இதுல எழுதப்பட்டிருக்கு. நீங்க முழு அதிகாரத்தையும் வாசிங்க. ஒரு சில வசனங்களை வாசித்து இன்றைக்குரிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். பாருங்க, இந்த ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்திரீயுடைய நிலைமை என்னன்னா, அப்படி ஒரு கடன்ல புருஷன், இந்த ஸ்திரீ 2 பசங்களை விட்டுட்டு இறந்து போயிடுறாரு. இவளும் ஒரு விதவை. 2 குமாரர் இருக்காங்க. 2 பேரையும் அடிமைகளா பிடிச்சிட்டு போறாங்க. அந்த நாட்கள்ல அதுதான் வழி. கடனை கொடுக்க முடியலை அப்படின்னா பசங்களை அடிமைகளா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுதான் அன்றைக்கு உரிய நிலைமையா இருந்தது. பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஸ்திரீயானவள் எலிசா தீர்க்கதரிசிட்ட வரா. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசிட்ட வரும்போது நடந்தது என்னன்றதை நம்ம பார்ப்போம். 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். எலிசா கிட்ட தன்னுடைய சூழ்நிலை எல்லாம் சொல்றா. எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, என் புருஷன் செத்து போயிட்டான், என் பசங்களையும் அடிமைகளாக பிடிச்சிட்டு போகிறாங்க, இந்த நிலமையில நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்ருக்கா. அப்போ அந்த எலிசா தீர்க்கதரிசி பாருங்க, உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இவ சொன்ன, அநேக முறை நீங்கள் இதை படித்திருந்திருக்கலாம், இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் எப்படி ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் அப்படிங்கிறத கவனமாய் நீங்கள் கேளுங்க. அப்போது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும்போது அவ சொல்கிறா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பாருங்க, அதாவது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அப்படி தான் போடப்பட்டிருக்கு. ஐ ஹாவ் நத்திங். அங்கே ஒரு பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிற கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதாவது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, ஒரு குடம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஆனால் கொஞ்சோண்டு எண்ணெய் மாத்திரம் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஆன்சரை இவ கொடுக்குறா. அப்போ 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அப்போ நீ பக்கத்து வீட்டில் எல்லார் இடத்துலையும் போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஊற்று, கதவை பூட்டிக்கிட்டு இதை செய், வெளியே யாருக்கும் இதை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறாரு. பாருங்க, இந்த இடத்துல ஈகோ வந்துச்சு அப்படின்னா, நான் யார் போய் வாங்குறது, அவர் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை இருந்திருக்கலாம். அங்கே ஈகோக்கு அவ இடம் கொடுக்கல. போய் எல்லார்கிட்டையும் போய் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வர்றா. ஒவ்வொரு வீட்லேயும் போய் உங்கள் பாத்திரத்தை கொடுங்க, உங்கள் பாத்திரத்தை கொடுங்க, என்ன சொல்லி கேட்டிருப்பான்றது எழுதப்படலை. ஆனால் போய் எல்லா பாத்திரங்களையும் கேட்டு வாங்கிட்டு ஒவ்வொரு பாத்திரமாக இவகிட்ட இருக்கிற எண்ணெயை எடுத்து ஊத்துறா. இதற்கு ஒரு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த காரியத்தை செய்ய மாட்டோம். அந்த ஸ்திரீக்கு அந்த நாட்களில் விசுவாசம் இருந்ததுனால தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறா. அந்த இடத்துல கீழ்படுகிறா. பாருங்க, ஈகோ இல்லாதபடி போய் வாங்கிட்டு கீழ்படுகிறா. கீழ்படிஞ்சு எண்ணெயை எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கிற. இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு அவன் முறுமுறுத்ததாகவும் அங்கே போடப்படலை. போய் வாங்கிட்டு ஊத்துறா. பாருங்க, அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க
அவள் அவைகளில் வார்த்தாள். பசங்க போய் வாங்கிட்டு வர்றாங்க, 2 குமாரர்களும் போறாங்க, போய் வாங்கிட்டு வர்றாங்க. எல்லா பாத்திரத்தையும் வச்சு எண்ணெய் எடுத்து எல்லாத்துலேயும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ 6வது வசனம் பாருங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அங்கே பாருங்க, இன்னும் பாத்திரம் இருந்தால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பையனை பார்த்து சொல்கிறா. அவன் சொல்கிறான், இல்லைம்மா பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நின்று போச்சு பாருங்க. இன்னும் விசுவாசத்தோட போய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருந்தாலும் அதில் என்ன வந்து கொண்டே இருந்திருக்கும். ஏன்னா இது கர்த்தருடைய செயல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு கடினமான சூழ்நிலைகளும் எப்படி மாறும் அப்படின்னா, அவருடைய வல்லமை. இன்னைக்கு காலையில் நான் உட்காந்து வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்ன காரியம் முதல்ல அதுதான் சொன்னார். இந்த 2 ராஜாக்கள் 4:2 எழுதுனதுக்கு அப்புறம், ஆண்டவரே இது பழைய ஏற்பாட்டில் அந்த நாட்கள் இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கு எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு, விசுவாசிகளுடைய சூழ்நிலைகளுக்கு, ஒவ்வொரு குடும்பமும் இருக்கிற கஷ்டத்தின் நிலைமையில இந்த வசனத்தை போதிக்கும் போது அது எப்படி எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். நான் என் கணவனோடு உட்கார்ந்து இது அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன் பாருங்க. அப்போ ஆவியானவர் என்னிடத்துல பேசின காரியம் அவருடைய வல்லமை. இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினார். அப்ப அவருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறும். அப்பதான் தாவீது கோலியாத் இதையும் உடனே எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஒரு கல்லுனால அவ்வளோ பெரிய மனுஷனை சாகடிச்சானே, அங்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதே. ஒரு கோலை நீட்டும் போது செங்கடல் பிளந்ததே. இது எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் பாருங்க. அப்ப இது எல்லாமே கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமையோடு கூட நம்முடைய விசுவாசத்தை நாம் கலக்கும் பொழுது இது ஒரு அபிஷேகம் பாருங்க. இந்த அபிஷேகம் அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த விசுவாசத்தோடு கூட அவ அந்த எண்ணெயை எடுத்து ஊத்த 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 அது அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. பையன் பாத்திரம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நின்றுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இல்லைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா அந்த இடத்துல எல்லாமே நின்று போயிடும். இல்லைங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இதை ரொம்ப நம்ம அனுதினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைங்கிறத சொல்லாமல் இது வாங்க வேண்டி இருக்கு, இது இருக்கு, இது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே அதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நாம் அவருடைய வல்லமையை அதிகமாக அனுபவிக்க முடியும். அடுத்தது 7வது வசனம் பாருங்க. அவள் போய் 2 ராஜாக்கள் 4:7 அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எல்லா பாத்திரத்திலையும் ஊற்றி வச்சுட்டாங்க. எண்ணெய் நின்று போச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. திரும்பவும் தீர்க்கதரிசிக்கு பையனை அனுப்பிச்சு சொல்ற, எல்லாம் ஊற்றி வச்சாச்சு, எல்லாம் நிறைஞ்சிருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, நீங்க இந்த எண்ணெய் எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துருங்க. வித்து உங்கள் கடனை எல்லாம் அடைச்சிட்டு மீந்ததை கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி எலிசா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார் பாருங்க. பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் பாருங்க என்னன்னு, இல்லைன்னு ஒருபோதும் நம்ம சொல்லவே கூடாது. நம்மளுக்குள்ள அந்த ஈகோ இருக்கவே கூடாது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னால் அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். பாருங்க, போய் பக்கத்து வீட்டில் போய் கேட்கறது ரொம்ப ஒரு கடினமான காரியம் தான். ஆனால் இந்த ஸ்திரீ தீர்க்கதரிசி சொன்னது நிமித்தமாக போய் கேட்டு வாங்குறாங்க. பசங்களும் கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. போய் வாங்கி அதில் எல்லாம் ஊற்றும் பொழுது அது எண்ணெய் வளர்ந்து கொண்டே வரும். வந்துக்கிட்டே இருக்கு ஊத்த ஊத்த. கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை இந்த மாதிரி கடன், புருஷனை இழந்து பசங்களை அடிமைகளாக பிடிச்சிட்டு போகிற நிலைமை, அந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை. இன்னும் நீங்கள் வேற விதமாய் கடினமான சூழ்நிலைகளை கடந்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஈகோ இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, உங்களுக்குள்ள என்ன இருக்கு, தீர்க்கதரிசி கேட்டார் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு, உங்ககிட்ட என்ன இருக்கு நீங்கள் தேடி பாருங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த கர்த்தருடைய வல்லமையை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது, வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் நிச்சயமாகவே.
ஏன்னா கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யெகோவா ஈரே. ஆபிரகாமுக்கு மலை மேல ஒரு ஆட்டை ப்ரொவைட் பண்ணின தேவன் இந்த நாளில் உங்களுடைய தேவைகளையும் சந்திக்க அவர் போதுமானவரும் போதுமானவருக்கு அதிகமான தேவனுமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய வழி நடத்துதல பார்த்து வரேன். பாருங்க, அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை அனுபவித்து வரேன். எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள், கடன்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ளவர். இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயித்து நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.